ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன், இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீட்டிருக்க குரு சுக்கிரன். இந்த இரண்டும் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள். கடக மனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21 ஜூன் 2026 செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரசபத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்கிரமாகி மீண்டும் வந்து மிதுனத்துக்கு அமரப்போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆவது தேதி. அதேபோல் சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்கு. அதாவது ஆனி மாதம் 20 தேதி 4 ஜூலை 2026 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம், இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆனி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசியில குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து இருக்கு. அப்ப குரு என்பது உங்க ஜாதகப்படி உங்கள் ராசி அதிபதி, 6ஆம் அதிபதி. அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி, வாக்கியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்போ அற்புதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஆனி மாதத்திலிருந்து அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஏனென்றால் கடந்த சில வருடங்களாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். மனதளவிலும், உள்ளளவிலும், செயலளவிலும், சிந்தனை அளவிலும், வேலை அளவிலும். ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயம், தொழில் மற்றும் வேலை, வியாபாரம். இதிலும் ஒன்று, மனம் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்த கடகராசி அன்பர்கள் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இருளில் இருந்து விலகி வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா போகுது. குரு வந்தார், பாக்யாதிபதி உங்கள் ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு நல்லவர் உங்கள் ராசியில உட்கார்ந்திருக்காரு. இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெடுதல்கள் விலக காத்து கொண்டிருக்கு. ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தீங்கள், இல்ல மனதில் ஒரு குழப்பமாகவே இருந்தீர்கள், இல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கெல்லாம் இப்ப ஸ்ட்ராங்காக போகுது. இதுதான் செய்ய போற, இப்படித்தான் இருக்க போற. இதுவரைக்கும் ஒரு வழியே தெரியாமல் ரம்பரிக்கு தெரியாம இருந்தவர்கள் ஏதோ போகுது சார், எப்படி சார் இருக்கு, ஏதோ நடக்குது, ஏதோ போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருந்த கடகத்துக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் உற்சாகம் தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. ஏன்னா பாகியாதிபதியான குரு பகவான் சுக்கிரனும் அங்க இருக்காரு. அந்த சுக்கிரன் என்கிறது 11க்குரியவன். அப்போ 9க்குரிய பாகியத்தை தரக்கூடிய குரு பகவானோட லாபத்தை தரக்கூடிய சுக்கிரனும் அங்க இருக்காரு. அப்ப பாகிய லாபம் கிடைக்கப் போகிறது. தனபாக்கியம் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. ஏனென்னா 11ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். ஒரு வழக்கு போட்டிருந்தாலும் வழக்கில் எதுவுமே கிடைக்கவில்லை. 2 வருடங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது மிச்சம். மனது வலித்துக் கொண்டிருந்தது. தீர்ப்பு கிடைக்கவில்லை. இப்படியெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கும் என்பதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்ப லக்கணம் நன்றாக இருக்கப் போகிறது. நீங்கள் நன்றாக இனி இருக்கப் போகிறீர்கள். உங்கள் முயற்சி எல்லாம் இனி தடையில்லாமல் வெற்றி அடையக்கூடிய அந்த பாதைகள் உங்களுக்காக என்று தெரியாமிருந்த, எப்படி போகணும் என்று தெரியாமிருந்து இப்ப தெரியப் போகிறது. இந்த கடகராசி அன்பர்கள் 2ஆம் இடத்தில் கேது இருக்கு. அப்ப குடும்பத்துல கேது இருக்கு. அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றவர்கள் இருக்கத்தான் இருக்கிறீர்கள். அதாவது இருக்கத்தான் இருக்கிறார்கள். அப்ப குடும்பத்தில் தொல்லைகள் தருவதற்கு, உங்களை ஏதாவது ஒரு வகையில் செதுக்குவதற்கு, என்ன சொல்றது, உங்கள குடும்பத்தில குறை சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள்.
மூன்றாம் நபர்களை மட்டும் நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. ஏன்னா கேது அந்நியரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே போதும். மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே போதும். 11ஆம் இடத்துக்கு போய்ச் சேர்க்கிறார். அப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து, அங்கே நேரா சமசம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. இந்த ஆனி மாதம் இருக்கு. அப்போ என்ன நல்லது தானே! தன் வீட்டைத் தானே பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்போ 5ஆம் இடத்தில் என்ன இருக்கு? குழந்தைகள் இருக்கு, பூர்வீகம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு. அந்த 5ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்தை இப்போ அந்த பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறது. அப்போ 5ஆம் இடம் அப்படியே ஒரு என்ன சொல்றது? அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் என்று அர்த்தம். இதுவரைக்கு குலதெய்வத்துக்கு போக முடியாதவர்கள், இப்ப குலதெய்வத்துக்கு போவீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் கடாசம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குழந்தைகள் நன்றாக வளரப் போகிறது. குழந்தைகளுடைய ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய தன்மை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தாங்களோ, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 2 வருஷமா ஒரே போராட்டமா இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரே ஒரு மாதிரி 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, இத படிக்கலாமா, அதை படிக்கலாமா என்று இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் மிகுதியாக இருக்கிறது. இந்த கடகராசி அன்பர்கள், கூட்டுத் தொழில்ல நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியப் போகிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அதேபோல நிறைய கடகராசி அன்பர்கள், கணவன் மனைவி அல்லது உங்கள் நண்பர்கள் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய, அதாவது சொந்தத் தொழில் செய்யணுங்கிற அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனசில் கண்டிப்பாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். வாக்கியஸ்தனத்தை பார்க்கிறார். அப்பாவினுடைய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. அப்பா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடகராசி அன்பர்கள் தொழில் ரீதியில் பல வசயங்களில் போராட்டங்கள், இன்னல்கள் சந்திச்சிருப்பீங்கள். ஏனென்றால் 8ஆம் அதிபதி 9இல் இருந்தார். 8ம் இருந்து ஒரு வலி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அதிபதி எங்கிருக்கார்? 9ஆம் இடத்தில் இருந்தார். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல. எனக்கு ஏதோ ஒரு பாக்கியத்துல எனக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கிடைக்கல. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்று போராடிக் கொண்டிருந்தவர்களுக்கு. அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்துக் கொண்டிருந்தவர்க்கெல்லாம் இப்போ அப்படியே வெற்றிதான் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்துல எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2 வருடங்களாக போராடிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தின் தொடக்கமாகவே இந்த ஆனி மாதம் அமையிருக்கிறது. தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், வேலைவாய்ப்பு ரீதியில், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் அங்க திக்பலத்தோடு, ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். நல்ல மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அறிவு, சிந்தனை நல்ல புலப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனும் அறிவுக்காரர்கள், புதனும் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்யக்கூடாது. அறிவார்ந்த சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல தொடர்புகள், நல்ல நல்ல ஒப்பந்தங்கள், நல்ல நல்ல பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களுடைய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆனி மாதம் அமைப்பெறுகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனைப் பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு
துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.